பாரு நல்லா ஆயிட்டீங்களா? ஹாஸ்பிட்டல் போவோம்மா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசி போட்டு வந்துடுவோமா கண்ணா? ஊசி போட்டுடலாமா? ஊசி போட்டுட்டு வந்துடலாமா? சரியாக சாப்பிட மாட்டீங்க. நேற்று கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டீங்க. படுத்தே கிடந்தீங்க. பாருங்கள், இங்கே பாருங்க. நாங்கள் ஊசி போட போகிறோம் டாக்டர் கிட்ட. சொல்லுங்கள், போகலாமா? ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடலாம். என்னடா இது, எங்கே பார்த்தாலும் காயமா? என்னது இது? ஒன்றுமே தெரியலையே, ஒன்றுமே புரியலையே. நாங்கள் ஊசி போட்டு வரோம். ஊசி போட்டால் சரி. ஹாய் கைஸ், பபிள் சொன்னேன் இல்லையா, நேற்று அவனை டாக் அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னு. எவ்வளோ வீக்காக இருக்கான் பாருங்கள், எதுவுமே சாப்பிட மாட்றான். ஸோ நேற்று ஹாஸ்பிட்டல் போக முடியல. சரி, ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படின்னு நினச்சோம். சரி, இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாம். ஏன்னா ரொம்ப வீக்காக இருக்கான், சரியாக சாப்பிடவும் மாட்றான். அவங்க ஏதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தா சரியாயிடும் அப்படின்னு நினச்சோம். ஸோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோன்னே டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணார்னா, ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கான். அவனுக்கு என்னென்னா ஜஸ்ட்டு இது டீவார்ம் பண்ணுறதுக்கு மருந்து கொடுத்துட்டு இந்த டானிக் மாதிரி கொடுக்க சொன்னார். ஒன்றும் இல்லை. ஸோ இன்றைக்கி நைட்டு பாருங்கள், அந்த டானிக் ஆக்சுவலாக நாளைக்கு தான் கொடுக்க சொன்னார். இவ்வளோ வீக்காக இருக்கான் பாருங்கள். காலையில் நல்லா தானடா இருந்த, இப்போ என்னடா ஆச்சு? டயர்டாக இருக்கியா? சரியாயிடும்டா. இது நம்ம குட்டி ராணியோட கிட்டன்ஸ் 5 கிட்டன்ஸோட கதையை பாருங்கள். குட்டி ராணி ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ண போயிருக்கா. ஸோ எப்படி அடிச்சுக்கிறாங்க பாருங்கள் அம்மா இல்லாமல். ஏய், வருவாங்க, வெயிட் பண்ணு. அம்மா வருவாங்க, வெயிட் பண்ணு. வெயிட். எல்லாரும் கவனிச்சுக்கிட்டேன்னா என்னுடைய ஹெல்த்தை கவனிக்க நான் மறந்துட்டேன். எனக்கு ஒரு நாள் உடம்பு சரி, நான் வீட்டில் படிச்சுட்டா கூட என் வீட்டில் இருக்கிறத பார்க்குறதுக்கு யாரால முடியும்? என் ஹஸ்பண்டை ஆஃபீஸ் பார்க்க முடியாது, என் குழந்தைய ஸ்கூல் பார்க்க முடியாது. என் மாமியார், அவங்க என் மாமியார் கிடையாது, அவங்க நான் என் அம்மாவை தான் சொல்லணும். என்னை அந்த அளவுக்கு ரொம்ப பாசமாக பார்த்துக்கக்கூடிய ஒருத்தவங்க. இவங்க எல்லாரும் பார்த்துக்கக்கூடிய எவ்வளோ பொறுப்பாக வச்சுக்கணும். ஒரு நாள் சமையலில் செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஏதோ எடுக்கிறியான், சவுண்டு கேட்குதான். குட்டி ராணி வந்தோடனே எல்லாம் எவ்வளோ அமைதியாக பால் குடிக்கிறாங்க பாருங்கள். டைம் 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 டைம்.